வணக்கம் நண்பர்களே. நம்ம சமையலறையில் எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சத்து பொக்கிஷன் தான் பச்சை பயிறுங்க. இதை சுண்டல், கூட்டு, பாயாசம் எதுலையாவது நம்ம சேர்த்து சாப்பிட்டுட்டு வருவோம். ஆனால் இதோடைய மருத்துவ ரகசியங்களும் உடலுக்கு தரக்கூடிய அற்புதமான மருத்துவ குணங்களும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த வீடியோவில் பச்சை பயிரோடைய 10 ஆரோக்கிய நன்மைகளும், அதை சரியாக சாப்பிடக்கூடிய முறைகளும், தவிர்க்க வேண்டிய சூழ்நிலைகளையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பச்சை பயிரை சில பகுதிகளில் பாசிப்பருப்புன்னு அழைச்சிட்டு வர்றாங்க. இங்கிலீஷில் இதை கிரீன் கிராம், மூங் பீன் அப்படின்னு அழைச்சிட்டு வர்றாங்க. இதில் உள்ள சத்துக்களை பார்க்கலாம். இது புரதம், நார்ச்சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் இ, இரும்பு சத்து, மக்னீசியம், பொட்டாசியம், சிங்க் இது அனைத்தையுமே கொண்டது. ஆயுர்வேதத்தில் இது மிதமான, எளிதில் செரிக்கக்கூடிய குளிர்ச்சியான உணவுப் பொருளாக கருதப்படுது. அதனால் இது ஆயுர்வேதத்தில் ஒரு மருந்தாகவே பயன்படுத்திட்டு வர்றாங்க. 10 ஆரோக்கிய நன்மைகளை பார்க்கலாம். முதலாவது, உடல் வெப்பத்தை குறைக்கிறதுக்கூடிய ஒரு உணவுங்க. பாசிப்பயிறு இயற்கையாகவே குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு உணவு. முக்கியமாக கோடை காலத்தில் உடல் சூட்டை சட்டுன்னு குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. ரெண்டாவது நன்மை என்னென்னா, எளிதாக செரிமானம் ஆகக்கூடிய உணவு தாங்க இந்த பாசிப்பயிறு. முக்கியமாக குழந்தைகள், முதியவர்கள் எளிதாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறணும். அந்த உணவு தாங்க பாசிப்பயிறு. ஏன்னா அவங்களுக்கு எளிதாக செரிமானம் ஆகாது. முதியவர்களும் சரி, குழந்தைகளும் சரி, கடினமான உணவுகளை எடுக்கும் பொழுது அவங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம், செரிமானம் ஆகாமல் வயிற்று வலி இந்த மாதிரி வரும். அப்போல்லாம் இந்த உணவு, அதாவது பாசிப்பருப்பை நீங்கள் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு விரைவாகவே செரிமானம் நடைபெறும். மூன்றாவது நன்மை என்னென்னா, உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம வெயிட்டை எப்போவுமே ஒரே மாதிரி மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த உணவு உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால நீண்ட நேரம் பசி வராமல் தடுக்கிறதுக்கும், ஒழுங்கான உடல் எடையை பராமரிக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்குது. முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த உணவை நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உங்கள் உடலில் தங்கியிருக்கக்கூடிய கழிவுகள், கொழுப்பு எல்லாத்தையும் கரைச்சிரும். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வெயிட் லாஸ் ரிசல்ட்டை கொடுக்கும். நாலாவது நன்மை என்னென்னா, இரத்த சர்க்கரையை சமநிலைப்படுத்துறதுக்கு இது உதவியாக இருக்குது. இது கார்போஹைட்ரேட்டை சிதைவு செய்யும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இது சிறந்த ஒரு உணவுங்க. அடுத்து ஐந்தாவது எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. ஏன்னா இதில் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் அதிக அளவில் நிறைந்திருக்கு. அதனால குழந்தைகளுடைய எலும்பு வளர்ச்சிக்கும் சரி, அதாவது பற்கள், எலும்புகள் அனைத்து வளர்ச்சிக்கும் சரி, எலும்புகளுடைய ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும், அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கும் இது ஒரு சிறந்த உணவு. அதனால் இது சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்கப்படுத்துங்க. அடுத்து ஆறாவது நன்மை என்னென்னா, இதய ஆரோக்கியம். கொலஸ்ட்ராலை குறைத்து இரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ அந்த கொழுப்புக்களை, கெட்ட கொழுப்புக்களை குறைச்சி நல்ல கொழுப்புக்களை அதிகரிக்கிறதுக்கு இந்த உணவு உதவியாக இருக்குது. ஸோ இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சிறந்த உணவுனா அது இதுதாங்க. ஏழாவது நன்மை என்னென்னா, தோல் அழகாக பாதுகாக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. இது ஆக்சிடேஷன் எதிர்ப்பு தன்மையை கொண்டது. அதனால முகத்தில் வரக்கூடிய பருக்களை குறைக்கிறதுக்கும், முகத்தை பளபளப்பு ஆக்கிறதுக்கும் இது பெரிதும் உதவியாக இருக்குது. அடுத்து எட்டாவது நன்மை என்னென்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு சிறந்த ஒரு உணவு. ஏன்னா போலேட் சத்து குழந்தையுடைய மூளை மற்றும் நரம்பு வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமானது. அந்த சத்துக்கள் இதில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் டெய்லி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. போலிக் ஆசிட் டேப்லெட் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் எடுத்துக்கிறணும். அப்படி அது உங்களுக்கு எடுத்துக்கிற பிடிக்கலைன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாசிப்பருப்பை நீங்கள் எடுத்துக்கிறலாம். ஏன்னா இதில் போலேட் சத்து இருக்குது. உங்கள் குழந்தையோட மூளை மற்றும் நரம்பு வளர்ச்சிக்கு இது மிகவும் அவசியமான ஒன்று. கண்டிப்பாக அதை நீங்கள் எடுத்துக்கிறங்க. ஒன்பதாவது நன்மை என்னென்னா, தசை வளர்ச்சிக்கு இது மிகவும் பயனுள்ளது. இதில் அதிக அளவு புரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால உடற்பயிற்சி செய்கிறவங்க, குழந்தைகள், வளர்ச்சி பருவத்தில் உள்ள இளைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த பாசிப்பயிறு. ஏன்னா அது ஜிம்முக்கு போகிறவங்கெல்லாம் அவங்களுடைய ஹெட் ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பாசிப்பருப்பை நம்ம உணவில் அவங்க எடுத்துக்கிறலாம். 10வது நன்மை என்னென்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது. இதில் விட்டமின் சியும்
சிங்கம் இருக்குது. இது உடல் நோய் தாக்குதலில் இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. பச்சைப்பயிறு சாப்பிடும் முறைகள்: முழு பச்சைப்பயிறு சுண்டல் கூட இட்லி தோசை கூட சாப்பிடலாம். இல்லைன்னா பச்சைப்பயிரை ஊற வச்சு அதை நம்ம தோசையாக ரெடி பண்ணி சாப்பிடலாம். பச்சைப்பயிறு கூட கூட்டு, அதாவது காய்கறிகள் கூட போட்டு கூட்டாக செஞ்சு சாப்பிடலாம். பச்சைப்பயிறு பாயாசம் செய்யலாம். ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் இனிப்பு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு பாயாசம் செய்து கொடுக்கலாம். முளைக்கட்டிய பச்சைப்பயிறு நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் அதிக அளவில் சத்தும் அதை சேலட் வடிவில் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் பச்சை பருப்பில் சூப்பு செய்யலாம். இது குளிர்காலத்தில் உடல் சூட்டை சமநிலைப்படுத்துறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த உணவை யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும்ங்கிறத பார்க்கலாம். அதாவது மிக அதிகமாக சாப்பிட்டால் சிலருக்கு வயிறு புடைப்பு ஏற்படும். அதனால் அளவோடு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். குளிர் உடல் தன்மை கொண்டவங்க அளவோடு சாப்பிட வேண்டும். சிறுநீரக கற்கள் உள்ளவங்க மருத்துவ ஆலோசனை பெற்றுட்டு நீங்கள் எடுத்துக்கிறலாம். நண்பர்களே, பச்சைப்பயிறு ஒரு சாதாரண பருப்பு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது நம்ம உடலுக்கு பெரிய மருந்தாக செயல்படும். இது ருசியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அடுத்த முறை நீங்கள் கடைக்கு போனால் பச்சைப்பயிரை மறக்காமல் வாங்கி உங்கள் உணவில் சேர்த்துக்கிறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.